இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் நக்ஷத்ரா, ஹேய், இவ்ளோ நேரம் இத பார்க்கவே இல்ல. என்னடி இது? என்னாச்சுடி? வந்து நீயே பாரு. ஏய், என்னடி பண்ணிருக்க? உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுடி. சும்மா பேசுறேன்னு நினைச்சேன், ஆனா உன் ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படிதாண்டி இருக்கு. இப்படி பப்ளிக்கா அவர் போட்டோவை டிஷர்ட்ல பிரிண்ட் போட்டு சுத்திட்டு இருக்கியே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன திடீர்னு உங்க மாமா மேல இப்படி ஒரு பைத்தியம்? தெரியுதுல, உங்களுக்கு தெரியுதுல. நானு என் மாமா மேல வச்சிருக்க லவ் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தான் இப்படி பிரிண்ட் அடிச்சிருக்கேன். உன்னோட இந்த பிரிண்டிங் பிளான் என்னன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. என் காதல் என் அப்பா அம்மாக்கு முன்னாடியும் என் மாமாக்கு முன்னாடியும் இந்த உலகம் முழுக்க தெரியணும். அவர் ஷர்ட்ல என் போட்டோவை பிரிண்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாருன்னா பாக்குறவங்க நானா அவருக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் என் மாமாக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாம போனாலும் அவரு கூட சம்மதிச்சுதான் ஆகணும். உன் லவ்வர் நீ சொல்லாம புதுசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. வேற என்னடி பண்றது? வீட்ல தெரியற மாதிரி சொல்ல முடியாது. என் மாமா முன்னாடி நேர்ல போய் ஐ லவ் யூன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் என் லவ் முதல்ல இந்த உலகத்துக்கு தெரியற மாதிரி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா என் மாமாக்கு தெரிய வந்தாலும் அவரை ஓகே சொல்லிதான் ஆகணும். அந்த மாதிரி லாக் பண்ணுவா அவரு. பிளான் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நீ உன் போட்டோவை ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணா மட்டும் போதுமா? உன் மாமா அந்த ஷர்ட்டை போட்டுக்கணும்ல. ஷர்ட் போட்டுக்கிறது மட்டும் இல்லடி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் பண்ணுவேன். ஹைலி இம்பாசிபிள். அந்த பூர்ணிமாவை கலாய்க்கிற மாதிரி நினைச்சியா? உன் மாமா தப்பி தவறி கூட இந்த ஷர்ட்டை போட்டுக்க மாட்டாரு. உடனே போட்டுக்கிட்டா அவர் எப்படி ககனா இருக்க முடியும்? அவர் போடுற மாதிரி நான் பண்ண வைக்கலனா நான் எப்படி நட்சத்திரவா இருக்க முடியும்? என்ன அப்படி பாக்குறீங்க? காஃபி குடிங்க. காஃபி? நீயே காலையிலே நீங்க பெட் காஃபி குடிப்பீங்கன்னு உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. காஃபி குடிங்கன்னா என்ன கப்ப தட்டி பாக்குறீங்க? இல்ல, இது நீதானா? வளர்ந்துகிட்டவரே, என்ன பண்றீங்க? இது என்னோட கைங்க. அம்மா! என்ன பூர்ணி? அம்மா, மேல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடக்குது? அண்ணன் பூமி கைய புடிச்சுக்கிட்டு அவளை விட மாட்டாரு. என்னது? பூமி கைய பிடிச்சிட்டு இருக்கானா? அவங்களுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? அந்த பூமியை கேட்டா
ககன் விஷயத்துல நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றா. ஒருவேளை இவ மனசுல அப்படி ஏதாவது யோசனை இருக்கான்னு கேட்டா அவன் கல்யாணமே வேண்டாங்கிறான். அண்ணனுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? மாறட்டும், நல்ல விஷயம் தானே. எனக்கு ஒரு தங்கமான மருமக கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. என்னது? பூமி மருமகளா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்னா ஒத்துக்க மாட்டார். இன்னைக்கு அவ கைய புடிச்சிருக்கான்னு நீ தான் வந்து சொன்ன. அதே கைய புடிச்சு அக்னிய 7 தடவை சுத்தி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, பூமி எல்லாம் அண்ணனுக்கு வேணாமா? அவளை விட ஒரு நல்ல அண்ணி உனக்கு கிடைப்பாளா? பூமியும் அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலங்கத்தால எழுந்து பரதநாட்டியம் ஆடுன்னு அவன் என் உயிரையும் வாங்குவாமா? எனக்கு பூமி தான் மருமகளா வரணும். அப்ப நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஏய், நேரம் காலம் கூடி வந்தா நீ இருக்கன்னு சொன்னாலும் நாங்க இருக்க விட்டுருவோமா? அப்படின்னா பூமிக்காக உன் பொண்ணையே வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? யாரு என்னன்னு தெரியாத புதுசா ஒரு பொண்ண மருமகளா ஏத்துக்கறத விட என் பையனை தங்கமா பாத்துக்கிற பூமிய என் மருமகளா ஆக்கிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீ எதுக்கு வந்திருக்க? என் மாமாக்காக வந்திருக்கேன். அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை? கோட்டு வாங்கிட்டு வரான்னு வாக்கு கொடுத்திருந்தல்ல. நீ எடுத்துட்டு வந்தாலும் அவரு வாங்க மாட்டாரு. ஏன் வாங்க மாட்டாரு? கண்டிப்பா வாங்குவாரு. இத பெருமையாவும் போட்டுக்குவாரு. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நீ கிளம்பு. அது எப்படி நடக்காதுன்னு நானும் பாக்குறேன். நீ ஏதோ வெளிய போற மாதிரி இருக்க. உன் வேலைய பார்த்துட்டு கிளம்பு. என்ன இவ இவ்ளோ நம்பிக்கையோட போறா? என்னதா இருந்தாலும் அவரை விட முக்கியமான வேலை எனக்கு என்ன இருக்கு? அத்தை, அத்தை, அத்தை. யாரு? லாஸ்ட் டைம் வந்தப்ப எந்த கால் முன்னாடி வச்சுன்னு மறந்துட்டேன். இந்த தடவை வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரேன். ஆண்டி எதுக்குடி அத்தனை கூப்பிடுற? என் அத்தைய அத்தனை கூப்பிடுறப்ப என் மாமாவை நான் மாமான்னு தானே கூப்பிட முடியும். அது இருக்கட்டும், நீ எதுக்கு வந்திருக்க? அதான் பூர்ணி, மாமா கோட்டை நான் கிழிச்சிட்டேன் இல்லையா, அதனால மாமாக்காக சூப்பரா ஒரு புது கோட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். அத்தை, இத உங்க கையால நீங்களே கொடுங்க. இதென்ன புதுசா இருக்கு? ஆண்டி எதுக்கு கொடுக்கணும்? நீ தானே வாங்கிட்டு வந்த, நீயே கொடு. ஏன் அத்தை கிட்ட நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நடுவுல நீ எதுக்கு வர? அத்தை, எனக்காக இத நீங்க தான் கொடுக்கணும்.